ஆர்விஆர் ஸ்டுடியோஸ் சுவாமிநாதன் ராஜேஷ் தயாரிப்பில் இயக்குநர் நவீன்குமார் இயக்கத்தில் நடிகர் ராதாரவி நடித்த கடைசி தோட்டா படத்தின் நன்றி தெரிவிக்கும் விழா சென்னை வடபழனியில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. விழாவில் பேசிய நடிகர் ராதாரவி, சினிமாவில் எல்லோரும் அப்பா அப்பா என்று சொல்லி என்னை அரசியலுக்கு அனுப்பிவிடுவார்கள் போலிருக்கிறது என்றார். எல்லாருமே அப்பா அப்பான்னு சொல்றாங்க. என்ன இதுவரை சொல்லிட்டு இதுவரை அரசியல் மாட்டி விட்டுருவாங்க போல இருக்கு. இல்லை அவங்க கெஞ்சுறாங்க, நான் அப்புறம் கூப்பிடு, அண்ணன் கூப்பிடு, தம்பி கூப்பிடு. நம்ம கெஞ்சவங்க கொள்ள சும்மா உட்காந்துருக்கோம், அப்பா 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 அப்பான்னு கூப்பிடுறாங்க. ஆனால் வெளியே தெரிஞ்ச ராதாரவி நமக்கு எதிர்ப்பானவன், அதனால சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்காக பயந்தேன் நான். இந்த பெரிய படம் ஓடுது, அது சின்ன படத்தால் தான் பெரிய படத்தால் படம் ஓடணும், அவ்வளோதான். படம் ஓடினா இப்போல்லாம் 3 நாள் ஓடினா பெருசு இல்லையா, வெற்றி தானே உங்களுக்கு. ஏன்னா நான் பார்த்தேன், இந்த அவமானமான ஒரு விளம்பரத்தை பார்த்தேன். வெற்றிகரமான 2வது நாள் போட்டோம். பார்த்தோட மனசு வேதனையாக தான் இருக்கு. இல்லை ஜனங்க உள்ளே வர மாட்டாங்க. எதில் உள்ளே வர மாட்டாங்கன்னு கேட்டால், அன்றைக்கி ப்ரொடியூசர் கவுன்சிலில் கூட தகராறு தான். இல்லை சார், பாப்கார்ன் விலை ஏற்றிட்டான், காஃபி விலை ஏற்றிட்டான். நான் சொன்னேன், நீ டிக்கெட் வாங்கிட்டு வரையே, எதுக்கு வர? படம் தானே பார்க்க வர. அப்படியே போய் அலைஞ்சிக்கிட்டு பாப்கார்ன் வாங்குற, காஃபி வாங்குற, அதை வாங்குற, அதெல்லாம் வாங்காத. அதெல்லாம் விட்டுட்டு வா. அதை விட்டுட்டு வந்தால் நம்மளது நல்லபடியாக போகும் படங்கள்லாம்.